கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூதபிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். ஒரு அற்புதமான நடிகர் ஒருத்தர், அவர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் என்னமோ ஒன்று சார், எனக்கு உங்கள் நிகழ்ச்சி பார்த்து அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது என்னமோ எனக்கு அது நடக்கல, அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அதை மறந்துடுறேன். பட் காலையில் அது கேட்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு அதே யோசனையாக இருந்துகிட்ருக்கு. திருப்பி எதையோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. திருப்பி உங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதை போட்டு நான் கேட்டுருவேன் சார். எனக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய மறந்து நான் பாட்டுக்கு நடிக்க போயிடுறேன், நான் பாட்டுக்கு என்னுடைய ஷூட்டுக்கெல்லாம் நான் போயிடுறேன். ஆனாலும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை அன்றைக்கி கேட்கணும். அதில் நான் இப்போ ரொம்ப வருஷமாக இதாக எடுத்து எங்கள் அம்மா தான் எனக்கு பழக்கி விட்டாங்க. கடைசியில் இது எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு சார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்க முடியுது. என்னோடய ஹாரோஸ்கோப் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ராசி பலன் அந்த மாதிரி ஒருத்தருக்கு பழகிடும். தினந்தோறும் நம்ம பார்த்து பழகி தினந்தோறும் அது ஒரு பழக்கமாக மாறிடும். நல்லது தான். நல்ல நாளாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரியில்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மனசை ரொம்ப அப்படியே இப்போ இருக்க இதாக இருந்துட்டுருக்கும்ல. இதனால் இந்த இருக்க இதாக இருந்துட்டுருக்க ஒரு சில குணாதிசயங்கள் எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி இருக்க குணங்கள் வரும். ஒரு சில குணாதிசயங்கள் எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோங்க. 11/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் காலை 10:30 மணி வரை, பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய திதி அதிகாலை 3:40 வரை, திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை காலை 10:30 வரை, பின்பு மூலம். விருச்சிக ராசி, தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா மாத சிவராத்திரி. அதே மாதிரி பூச நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நட்சத்திரம். பாருங்கள், செவ்வாய்க்கிழமை பூசம். இந்த மாதிரி ஒரு விதமான அதிசயங்கள் தான் சில நாட்களில் நடக்கும். அப்போ இன்றைய தினம் முழுமையாக முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினம். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை நான் கந்த சஷ்டி கேட்காமல் இருக்க மாட்டேன். நான் விரதமாக இருந்துட்டுருப்பேன். ஒருத்தங்க இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்க, அவங்க சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை முதல் நாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் சார், நான் மௌன விரதம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் முந்தி மாதத்தில் ஒரு நாள் கடைப்பிடிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான பவர். உண்மையாகவே அந்த ஒரு நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 2 வாரம் 3வது வாரத்துக்கு மேலே அந்த நாளை நாமவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம நாம எதிர்பார்க்க ஆரம்பிச்சு வாரம் பண்ணுறவங்க மாதத்தில் ஒரு நாள், நான் அடுத்த 2வது மாதம் 3வது மாதத்துலேருந்து அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து திருப்பி வாரம் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை இந்த விரதம் இருக்குது, மௌன விரதம் இருக்கிறது. நம்ம வாரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்குண்டான ஆன்சர்ஸ் அந்த டேயில் கிடச்சிரும். ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை இது. அதே மாதிரி நீங்கள் பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு வல்லார் பெருமான் சொல்லுவார். இன்றைய தினத்தில் பூச நட்சத்திரம் முந்தி நான் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தன்னைக்கு அருட்பா படித்து அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கோவையில் ஒரு காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து அதை படிக்க வச்சு அந்த அருட்பாவை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி பேசி அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே பூஜை, பிரசாத விநியோகம் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இது இயற்கையாகவே இறைவனாக கொடுத்த ஒரு பெரிய அதிசயம். இன்றைக்கி இங்கே உட்காந்து அதை பேச வச்சுருக்கு. அதனால் இன்றைய தினத்தில் அருட்பா படிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எப்படி சொல்லுவேன், நான் அகவல் படித்தா தகவல் கிடைக்குமோ அதே போன்று அருட்பா படிக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அதுதான் வரலாறு பெருமான் செய்யக்கூடிய ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நான் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப விசேஷமான தினம்.
இந்த ஆடி அமாவாசையில் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள் குளக்கரை, நதிக்கரை, இந்த மாதிரி இடங்களில் அவங்க கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. தர்ம கர்ம காரியத்தை நம்ம வந்து சரியாக பண்ணணும். 3 கடன்கள் நமக்கு இருந்துருக்கும். பித்ரு கடன், தெய்வ கடன், தேவதா கடன்னு. அதில் பித்ரு கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த அமாவாசை. அதில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்ப சிறப்பு. அப்போ ஆடி அமாவாசை நாளைய தினத்தில் இருந்துருக்கு. நம்ம வண்டியில் போயின்னு இருப்போம், யாருக்காவது அடிபட்டிருக்கோம், நம்ம ஹெல்ப் பண்ண முடியாமல் சூழ்நிலைகள் இருந்திருக்கும். யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு போயின்னு இருந்திருப்போம். தெரியாமல் வண்டியில் கூட பார்த்துட்டுனா ஏதாவது மிருகங்கள் திடீர்னு பார்த்துட்டுனா அந்த வகையில் நாய் குறுக்கால போயிருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 நம்ம அறியாமல் சில நேரங்களில் இந்த காட்டு வழியில் போகிறவங்க இருந்துருப்பாங்க. அப்படி போகிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு பட்டு தெரியாமல் பாம்பு இப்படி போயிருக்கோ, அது மேலே ஏற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமல், ஒரு எறும்பு கூட கொள்வது தப்பு தானே இல்லையா? அது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது கூட நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருப்போம், அது இல்லாமல் இருந்தது. மாதிரி எல்லாத்துக்கும் ஜீவன் முக்தி கடவுள் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை. ரொம்ப விசேஷகரமான நாள். ஆனால் யார் என்ன கஷ்டப்பட்டாலும், நம்ம எங்கேயாவது வழியில் போகும்போது யாருக்காவது ஒரு சிரமம்னா நம்ம நின்று உதவி பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறது, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்ருக்கும். ஆடி அமாவாசை அது மட்டும் கிடையாது, திருஷ்டி போடுறதுக்கு ரொம்ப விசேஷம். சில பேர் குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. ரொம்ப சிறப்பான நாளாக நாளைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மாத சிவராத்திரி, சிவபெருமானை வழிபட்டது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் வந்துருக்கு. அது முருகப்பெருமானை பூசம் ரொம்பவுமே முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு உகந்த அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள்லாம் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதேமாதிரி தாயார் வழி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு பெஸ்ட்டாக இருந்துருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உட்காந்து பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு புது இடத்துக்கு போகலாங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு சம்மந்தமான விஷயம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, நான் வந்து பிஜியில் இருக்கேன், எனக்கு வந்து வீடு அமையலை, அது அமையலை, எனக்கு தங்கிறதுக்குண்டான சௌகரியங்கள் பத்தலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பல விஷயங்களை மனசில் போட்டுட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு எல்லாமே இயல்பாக போகும், நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வந்து போகும், ஆனால் அது பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் எடுத்து தீர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் குழப்பம் இருக்கும்போது எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. மன தெளிவாக இருக்கும்போது எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. ஒரு விஷயத்தில் புது புது ஐடியாவெல்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பல சமயோஜித விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து டேக்கிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்களில் நீங்கள் எடுத்து முயற்சி பண்ண விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அதுக்கப்புறம் அன்னோன்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணம் கொஞ்சம் செலவு பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து செலவு பண்ணிக்கிறது நல்லது. தனக்கென்று மற்றவங்களுக்குன்னு செலவு பண்ண இனிமேல் எனக்காக செலவு பண்ண போகிறோங்கிற விஷயம் கூட நல்லது தான். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில விஷயங்கள் சில பேருக்கு சூப்பராக நடக்கும், சில பேருக்கு அப்படியே டல்லாக இருந்துகிட்ருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும்.
சூப்பராக இருக்கும்போது என்ன காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பல பேர் உங்களுக்கு ஐடியா சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துப்பேல். பல பேர் ஏதாவது சொன்னால் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நடந்துட்டு இருப்பீங்க. டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது பேசினா கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவீங்க. அது மாதிரி இதையும் கடந்து போகுங்கிற விஷயம் போல் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. முழுமையாக உங்களுடைய தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் வழிபாடாக அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இந்த தினத்தில் நல்ல பலன்கள் தான் இருப்பினும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் சம்மந்தமான வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்களில் சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட நம்ம கேட்டுண்டு பண்ணிக்கிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக டென்ஷனானா பிரச்சனையானா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம். ரொம்ப மன யோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். நடக்காத காரியம் வருங்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பப்போ மறதிகள் கூட வந்து போகும். இன்றைய தினத்தில் கவனிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் உங்களால் முடியலைன்னா மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணினா கூட நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினம் சூப்பர் தினமாக இந்த தினம் உங்களுக்கு உண்டு. லாபங்கள் கூடி வரும். சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்லபடியான மாற்றங்கள் உண்டு. கணவன் மனைவி, மனைவி கணவன் மூலமாக ஒற்றுமைகள் கூடி வரும். ஒரு சண்டை வந்திருக்கு சார் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப வயசானவங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அம்மா அப்பா வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல இவங்கள்லாம் நமக்கு உதவிக்கு இருக்காங்களேன்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசியை பொறுத்தளவுக்கு யதார்த்தமாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களையும் யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து செயல்படுத்துகிற மாதிரியே ஒரு தோணல்கள் மற்றவங்களுக்கு இருக்கும். அப்படி கிடையாது. உங்களுடைய கனவுகள் பலிதமாகும். மனசில் தோன்றது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவார். நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அதாவது ஆமை கதை நமக்கு தெரியும். முயலாமை தான் ஜெயிக்காது. ஆமை ஜெயித்தாலும் சரி, இல்லை முயல் ஜெயித்தாலும் சரி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயலாமைங்கிற விஷயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டோம்னா எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் நீங்கள் செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் 100ல் 1000% இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் வேலை மாற்றம் பண்ணுறது தப்பு கிடையாது. 1க்கு 100 முறை பார்த்துண்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் 4-5 நாள் அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. ஒரு சில விஷயங்கள் ஒரு தெளிவு பெறும். இவங்க இப்படிங்கிறத தெளிவு பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். தெய்வ தரிசனம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கலாமா, வேறு நாட்டுக்கு இருக்கலாமா, அங்கே இருக்கலாமா, இங்கே மைக்ரேட் ஆகலாமாங்கிற பல விதமான குழப்பங்கள் அப்பப்போ போகக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. நம்ம யதார்த்தமாக பேசும்போது மற்ற பேருக்கு அது தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துருக்கலாம். இன்றைக்கி 4 நட்சத்திரம் அவ்வளோ சிறப்புகளாக இல்லை. அதனால் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். உங்களை பற்றி யாராவது பேசும்பொழுதோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க 100 பேர்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால் அது பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைக்கி டைம் சரியில்லாதங்காட்டி இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருதுன்னு மனசில் அதை எடுத்துக்கக்கூடியதாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். கொஞ்சம் அப்படியே ஆய்வு பண்ணி பார்க்கணும். கொஞ்சம்
நமக்கு நேரம் சரியில்லாத போது தான் யார் யார் எப்படி பேசுகிறாங்கங்கிறது ஒரு பெரிய லெசனாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இரவு நேர பிரயாணம், அதிவேக பிரயாணம், முடியாத காரியங்களை செய்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்கும். பட் யூ வில் கெட் அ சக்ஸஸ் ஆன் தட். நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. நிறைய முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றொன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரோட் கான்ட்ராக்டர் வந்துருக்கவங்க, இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தாய் மாமாவாக இருந்தீங்க இல்லை அத்தையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். மகர ராசி என்பர்கள் தொழிலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தொழில் கிடைக்கிறதுக்குள்ள பாக்கியங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில விஷயத்தை உட்காந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இன்றைக்கி நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றா வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ஏதேனும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறரை நினச்சி உங்கள் மனசில் சில குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறா, அவள் பாட்டுக்கு அவள் சொல்லிட்டு போகிறா, நம்ம ஒர்க்கை எடுத்து பார்த்துப்போங்கிறதுல கான்சன்ட்ரேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உடம்பு ஆரோக்கிய விஷயங்களில் டேக் கேர் பண்ணிக்கோங்க. எலும்பு, கால், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. சில மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். எது எப்படி இருந்தால் என்ன அப்படின்றத தட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயின்னு இருப்பேன். ஏன்னா பல நேரங்களில் கவலைப்பட்டு, பல நேரங்களில் கஷ்டப்பட்டு, பல நேரங்களில் யோசித்து பார்த்து நோ யூஸ், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஜாப், ஆன் யுவர் ஒர்க். ஸோ மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. சில நேரங்களில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. வேலை இல்லாதவங்களுக்கு கூட புது வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மூகாம்பி அம்பாள் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமரட் மகேஷியர்.